அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நாம் ஞானத்தை கற்றுக்கொள்வது என்பதை குறித்த மிக தெளிவான ஒரு விளக்கம் இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 6 முதல் 11 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எறும்பினுடைய வாழ்க்கை, எறும்புக்கு எறும்புகள்லாம் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக போகிறது இல்லையா, அவளை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவன் கிடையாது, லீடர் கிடையாது, அதை வழி நடத்துவது ஒரு ராஜா கிடையாது. ஆனால் அவைகள் மிகவும் ஞானமாக வரிசையாக கிரமமாக போவதை நான் பார்க்க முடியும். எங்கேயும் ஒரு சிதறல் இருக்காது, எல்லா தீமையும் சேதப்படுத்தாதபடிக்கு அவைகள் மிக ஜாக்கிரதையாக அது வழிகளிலே போகும். வழிகளிலே ஸோ எறும்பின் வழிகளை பாருங்கள், அவைகளே வழிகளை உண்டாக்கும். when there is no way they will make a way, அது போகும், அந்த மாதிரி வழி உண்டாக்கும். அது ஒழுங்கும் கிரையுமாக போகும். யாருமே அவர்களை வழி நடத்துவதற்கோ ஆலோசனை சொல்வதற்கு ஆள் இல்லை என்று சொன்னாலும், ஆனால் இன்றைக்கு நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ வேண்டிய வழிகளை கற்றுக்கொள்ளும்படி. நமக்கு போதகர்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது, ஒழுங்கு நிறைய காரியங்கள் இருந்த போதிலும் கூட நாம் இன்றைக்கு சரியான வழியில் போகிறதே கிடையாது. அதனால தான் எறும்பினிடத்தில் போய் அந்த வழிகளை பார்த்து, அவருடைய வழிகளெல்லாம் பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். கோடை காலத்தில் எப்படி அவைகள் சேர்த்து வைக்கின்றன, அவைகள் எவ்வளோ ஞானமாய் வேலை செய்து சேர்த்து வைக்கின்றன என்ற இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எடுத்த உடனே சோம்பேறி என்று சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த சோம்பேறி என்பவன் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று தூங்கி கொண்டிருப்பான். வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன், அவன் உழைக்காமல் அவன் சோம்பேறியாக இருப்பதனாலே அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாமே நஷ்டம் கஷ்டம் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த எறும்புகள் உழைக்கிறது, இரையை தேடி தேடி எடுத்து கொண்டு வந்து சேர்த்து களஞ்சியங்களில் வைத்து பாதுகாக்கிறது பாருங்கள். அப்போது ஓய்வாக அவைகளை சாப்பிடுவதற்கு அவைகளுக்கு நேரம் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே தான் go to the ant, you sluggard, consider the ways and be wise என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். நாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று சொன்னால் எறும்புகளுடைய சுறுசுறுப்பை பாருங்கள். நமக்கு ஆலோசனை சொல்ல 1000 பேர் இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் நாம் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நாம் தோற்று போகிறோமே, அதை எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அவை ஞானமாக நடக்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, we should learn to save and we should learn to be in regular ways after looking at the ants. நாம் அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். சுறுசுறுப்பாக இருப்பதற்காக மாத்திரமல்ல, ஞானமாய் நடப்பதற்கும் அவைகள் நமக்கு போதிக்கின்றன. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு கேட்டோம். எறும்பிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொன்னீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நாங்களும் இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய சோம்பேறித்தனத்தையெல்லாம் விட்டு ஒழித்து நாங்கள் ஆண்டவரே எறும்புகளைப் போல் சுறுசுறுப்பாக அவைகள் சேர்த்து வைக்கிற காலத்தில் சேர்த்து வைக்கிறது போல் நாங்கள் சேர்த்து வைக்கவும், அவர்கள் சுகமாய் சாப்பிட்டு மகிழ்வது போல் நாங்கள் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, ஞானமாய் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.